ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட வரலட்சுமி அது மட்டும் இல்லாமல் நம்ம நிக்கோலா இவங்க 2 பேருக்கும் திருமண விழா அப்படின்றது பயங்கர கோலாகலமாக வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு வந்து ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்கோலாய்க்கு இது வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் கிடையாது, இது அவருக்கு செகண்ட் மேரேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவருக்கு வந்து கவிதா அப்படின்றவங்களும் அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன மனக்கசவுகள் காரணமாக 2 பேரும் வந்து மியூச்சுவலாக தான் பிரிஞ்சுட்டாங்க. எந்த ஒரு சண்டை போட்டுமே 2 பேரும் பிரியல அப்படின்றதும் நமக்கு தெரிய வந்துருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட நிக்கோலாயோட திருமணத்துக்கு நம்ம கவிதா அவர்கள் வந்திருக்காங்க. வந்து ஜென்டலாக உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லா மீட்டுமே பார்த்துருக்காங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. நம்ம நிக்கோலாய் அவன் வரலட்சுமி 2 பேருக்கும் விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்து நிக்கோலாய் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப பதறிட்டு இருக்காங்க. என்ன இது எக்ஸ் ஒய்ஃப் வந்து இது கொடுக்குறாங்க, என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் பரபரப்பாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாதுப்பா, இதில் வந்து உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது, சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம். ஸோ அது இன்னும் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஃபோட்டோஸ்லாம் உனக்கு வந்து திருப்பி கொடுத்தா, ஸோ நீ அதை பார்த்துப்பல, இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி உங்ககிட்ட இருக்காது, அது எல்லாமே என்கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ இதை திருப்பி கொடுக்கும் பட்சத்தில் அது வந்து உனக்கு ஒரு பெரிய மெமரிஸாக இருக்கும், நம்ம சின்ன வயசில் இப்படிலாம் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லி உனக்குமே பார்க்க சந்தோஷமாக இருக்கும். நீ உன்னோட வரலட்சுமி கிட்டே நீ அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து என்னோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஸோ உன் ஃபோட்டோஸ்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளோட கவிதா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நிக்கோலாய் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருக்காரு. ஓகே, எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் நடக்கவே இல்லை, சந்தோஷமாக எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கவிதா அவர்களும் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நிக்கோலாய் அவர்களுமே சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட வந்து எந்த ஒரு மனக்கசவுகளுமே வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமா வந்ததே தவிர 2 பேரும் வந்து பெரிய லெவலில் சண்டை போட்டோ இல்லை வந்து கருத்து வேறுபாடு காரணமாக வந்து பிரிஞ்சு போல. 2 பேரும் மியூச்சுவலாக தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எங்கள் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி தோணி 2 பேரும் மியூச்சுவலாக தான் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் சண்டைகள் எதுவும் இல்லாதனால நிக்கோலாயோட திருமணத்துக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபே வந்தது அப்படின்றது எந்த ஒரு ஆச்சரியத்தையும் வந்து அளிக்கலை எல்லாருக்குமே. ஸோ வரும்போது கொஞ்சம் பார்க்க வந்து ஷாக்காக இருந்திருக்கு. பட் இருந்தாலும் கூட அந்த ஷூட் கேஸில் அவங்க எதுவும் கொடுக்கல, அவங்க ஜஸ்ட் வந்து நிக்கோலாயோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஓகே பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.